ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இன்றைய ராசி பலன் இன்று 9/8/2025 ஆடி மாதம் 24ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். சூரிய உதயம் காலை 5:55 சூரிய அஸ்தமனம் மாலை 6:33 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் ஆவணி அவிட்டம் யஜுர் உபாகர்மா. இன்றைய நாள் எல்லோரும் பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டிய நாள். பழைய பூணலை தவிர்த்துவிட்டு இரண்டாவது பூணல் புதிய பூணல் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆவணி அவிட்டம் அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் மாலை 5 முதல் மாலை 6 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? பழைய வீட்டை சீர் செய்யலாம். பழைய வண்டி வாகனங்களை விற்பதற்காக அது சம்பந்தமாக பேசுவதற்கு மேற்கொள்ளலாம். மேலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக திருமண பந்தத்திலிருந்து பிரிந்திருக்கிறார்களோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக மறுமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திலே இருப்பவர்கள் மறுமணத்துக்கான முயற்சிகளை செய்யலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும். முதல் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் செய்ய வரன் பார்ப்பதற்கும் அது விஷயமாக பேசுவதற்கும் நல்ல நேரம் இந்த நேரம். அதேபோல் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்காக பேசி ஒரு முடிவெடுக்கலாம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. நேரம் காலை 8 மணி முதல் காலை 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே அமைதியை கடைபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தொடங்கக்கூடாது, பயணங்களை தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 4:04 வரை திருவோணம், அதன் பிறகு அவிட்டம். இன்றைய திதி இன்று மதியம் 2:26 வரை பௌர்ணமி, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை. இன்றைய சந்திராட்டமம் மிதுன ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே தவிர்க்க வேண்டியது சிகப்பு நிற ஆடைகளை தவிர்க்க வேண்டும். நாளைய விசேஷம் நாளை காயத்ரி ஜபம். இன்று ஆவணி அவிட்டம், அதை தொடர்ந்து வருகின்ற பண்டிகை காயத்ரி ஜபம். இன்று பூணல் மாற்றிக்கொள்பவர்கள் எல்லோரும் நாளை சகஸ்ர காயத்ரி சொல்ல வேண்டும். அதாவது 1008 முறை காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து காயத்ரி தேவியினுடைய அருளை பெற வேண்டும். நமக்கு ஞானத்தை வழங்குபவள் காயத்ரி தேவி, நல்ல தைரியத்தை வழங்குபவள் காயத்ரி தேவி. ஆகவே இந்த காயத்ரி தேவியை வணங்க வேண்டிய நாள் நாளை. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். அதேபோல் தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. கடன் தொல்லைகள் எல்லாம் விலகும், மனக்குழப்பங்கள் தீரும், உங்களுடைய நியாயமான முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக 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 திருப்தியான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்.
குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியே கிடைக்கும் எல்லாம். அதுதான் இன்றைய சிறப்பு. இன்றைய நாளின் சிறப்பு. உங்களுடைய முயற்சிகள், நியாயமான முயற்சிகள் எல்லாம் நீங்கள் நினைத்தது போலவே நடக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். மௌனத்தை கடைபிடியுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். இறைவன் இருக்கின்றான் என்னோடு. 6 முகம் இருக்க அனுதினமும் 7 முகம். நான் ஏன் கவலைப்பட வேண்டும் சந்திராஷ்டமத்தை பற்றி என்று தைரியமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அதேபோல் வேலை செய்யும் இடத்திலே ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி எதுவும் மற்றவரிடத்திலே பேசிவிடாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். இறைவனை பரிபூர்ணமாக சரணாகதி அடைய வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆஞ்சநேய பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்கு காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. அதேபோல் வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். அதிலே நல்ல மாற்றம் ஏற்படும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். ஆகவே இன்றைய நாளிலே கடகராசியினர் ஆஞ்சநேய பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாள். ஆகவே கவனமாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் குறைவாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் கவனத்துடன் இருங்கள். மௌனமாக இருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இறைவனை சரணடையுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடுகின்ற அற்புதமான நாள். புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் உள்ள நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மனதிலே அமைதி இருக்கும். அமைதியை தேடி தேடி அலைய வேண்டாம். அமைதி உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. மனதுக்குள் அமைதி இருக்கும். காரணம், கடன் தொல்லை இல்லை. ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கின்றது.
பணவரவு அதிகம் இருக்கின்றது. இப்படி உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கின்ற நிலை இருக்கின்றது. அதனால் மனதிலே சந்தோஷமாக இருக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 11ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பெரும் வெற்றி பெறும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் என்பது உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்கின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பெருமானுக்கு நன்றி சொல்லுங்கள். வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றிகளை பெறுகின்ற நாளாக இருக்கின்றது. நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். ஏற்றமும் மாற்றமும் உண்டாகின்ற நாள். நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏமாற்றம் இல்லாமல் வந்து சேரும். அதுதான் இன்றைய நாளுடைய சிறப்பு. ஆகவே சந்தோஷமாக உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் தொடங்குங்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி காத்திருக்கின்றது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் செய்தால் வெற்றி கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். ஆகவே கவனமாக இருங்கள். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். என்றாலும் நாள் சற்று நன்றாக இல்லை உங்களுக்கு. எனவே இன்றைய நாளிலே காலையிலேயே எழுந்து சிவன் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றுங்கள். அதன் பிறகு ஆஞ்சநேய மூர்த்தியை சரணடையுங்கள். ஆஞ்சநேயருக்கு ஒரு 11 சுற்றுக்களோ அல்லது 22 சுற்றுக்களோ ஆஞ்சநேயர் சன்னதியை சுற்றி வந்துவிட்டு சக்கரத்தாழ்வாரை வணங்கி நரசிம்மரை வணங்கி இன்றைய பொழுதை நல்லபடியாக கழித்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் சற்று உங்களுக்கு மந்தமாக இருக்கின்றது. ஆகவே ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் சரணடையுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குருவாகப்பட்டவர் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. பணவரவு அதிகரிக்கும். செய்கின்ற செயலிலே வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். உற்றார்களால் உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆகவே சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகின்ற நாளாக இருக்கின்றது.
ஆஞ்சநேயமூர்த்தியை சரணடைங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள் பெரும்பாலானவை நம்மால் நாமே உருவாக்கி கொள்ளவை. நமக்கான துன்பங்களை நாம் தான் உருவாக்கி கொள்கின்றோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என சொல்வார்கள் நம்முடைய தமிழுடைய மூதுரை. தமிழ் மொழி என்பது அற்புதமான மொழி, ஆகச்சிறந்த மொழி. இந்தியாவிலே இருக்கின்ற எல்லா மொழிகளுக்கும் முன்னோடியான நம்முடைய தமிழ் மொழியிலே வாழ்க்கை தத்துவங்களை எல்லாம் அற்புதமாக சொல்லி இருக்கின்றார்கள். தமிழ் மொழியிலே சொன்னது போல் வேறு எந்த மொழியிலுமே வாழ்க்கை தத்துவங்களை சொல்லவில்லை. ஆக இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இப்படிப்பட்ட அற்புதமான சொற்கள் எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியிலே இருக்கின்றது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமையான விஷயம். ஆக இப்படி தீதும் நன்றும் பிறர் தர வாரா என சொல்லி வைத்துவிட்டு நம்மை நிறைய கோவிலுக்கு போ என்று சொல்கின்றார்களே என்பது முரண்பாடாக இல்லையா என ஒரு சிலர் கேட்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயமே அதுதான். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் நேருகின்ற போது நாம் உடனடியாக செய்கின்ற காரியம் நம்முடைய ஜாதகத்தை எடுத்து சென்று நல்ல ஜோதிடரிடம் காண்பித்து, எனக்கு திசை எப்படி இருக்கின்றது, இப்போது சொல்ல முடியாத துன்பங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேனே என கேட்போம். ஜோதிடரும் பலவிதமான பரிகாரங்களை எல்லாம் நமக்கு சொல்வார். பெரும்பாலான ஜோதிடர்கள் நிறைய பரிகாரங்களை எல்லாம் சொல்கின்றார்கள். அவற்றையும் நாம் அனுஷ்டிக்கின்றோம், அதன்படி செய்கின்றோம். பரிகாரங்கள் செய்தும் ஒரு சில பிரச்சனைகள் தீர்வதில்லை. அப்போது மனிதனுக்கு இறைவனின் மேல் கோபம் வருகின்றது. ஒரு விஷயத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நெருப்பு சுடும் என்று தெரிந்து நெருப்பிலே கை வைக்கக்கூடாது. அதுபோல் ஒருவருக்கு மிகப்பெரிய கடன் சுமை ஏற்பட்டு விடுகின்றது என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு தெய்வம் என்ன செய்யும்? தெய்வம் வந்து நீ போய் கடன் வாங்கப்பா என்று சொல்லிட்டா? இல்லை இல்லை. நாம் என்ன செய்கின்றோம்? அடுத்தவர்கள் வீட்டை பார்க்கின்றோம், பக்கத்திலே இருப்பவர்களுடைய வீட்டை பார்க்கின்றோம். அவர்கள் வீட்டிலே என்னவெல்லாம் இருக்கின்றதோ அவையெல்லாம் நம்முடைய வீட்டிலேயும் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அவர் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவராக இருப்பார், நாம் 20,000 ரூபாய் சம்பாதிப்பவராக இருப்போம். 1,00,000 ரூபாய் சம்பாதிப்பவருக்கு நிறைய வாங்கும் சக்தி உண்டு. அதே 20,000 ரூபாய் சம்பாதிப்பவர்கள் அதற்குள்ளாக வாழ்க்கையை நடத்தி கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதே பெரும்பாலோர் செய்கின்ற தவறு என்னவென்றால், இந்த 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குபவரை பார்த்து அவர் போல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து இஎம்ஐ என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதம் கட்டி எடுக்கின்ற விஷயத்திலே பல பொருட்களை வாங்கிவிடுகின்றார். இவருடைய சம்பளத்திலே அதை கட்ட முடியவில்லை, துன்பம் நேர்கின்றது. இதற்கு கடவுள் பொறுப்பாவாரா? ஆக மாட்டார். நமக்கு ஜாதக ரீதியாக நல்ல பலன்கள், நல்ல திசை இருக்கும்போது ஜோதிடரிடம் அதை காண்பித்து, எனக்கு நல்ல திசை இருக்கின்றதா, நான் புதிதாக தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் அவரிடம் ஆலோசனை கேட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழிலை தொடங்கி அதிலே சற்று முதலீடுகளை செய்து வருமானம் வருவதற்கு நமக்கு நாமே வழிகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நமக்கு நாமே வழிகளை ஏற்படுத்தி கொள்ளும்போது அடுத்த வீட்டிலே இருக்கின்றவர் சம்பாதிக்கின்ற அந்த சம்பாத்தியத்தை போல் நாமும் சம்பாதிப்பதற்கு நம்மை உயர்த்தி கொள்ளலாம். ஆனால் அதை விடுத்து அவர் இந்த பொருளை வாங்கிவிட்டாரே, இவர் இந்த பொருளை வாங்கிவிட்டாரே என்று அவர்களுக்காக நாம் கடன் வாங்கி இதோ நானும் வாங்கிவிட்டேன் என்று சொல்வதால் நமக்கு கடன் சுமைதான் ஏறும். தெய்வங்கள் நமக்கு நல்ல வழிகாட்டுவதற்காகத்தான் இருக்கின்றது. தெய்வ நம்பிக்கையோடு நாம் ஒரு விஷயத்தை செய்கின்ற போது தெய்வம் நமக்கு துணை இருந்து நமக்கு நல்வழி காட்டி நாம் செய்கின்ற செயல்களிலே நம்மை வெற்றி பெற துணை நிற்கின்றது. பகவான் கீதையிலே சொல்கின்றார், எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று. நான் சாட்சியாகத்தான் இருக்கின்றேன், அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற உணர்வு
நமக்குள்ளே வரும்போது நாம் தவறு செய்யாமல் இருப்போம். தர்மபுத்திரர் சொன்னாராம் கண்ணனிடம், நீ அருகில் தானே இருந்தாய், என்னை சூதாட வேண்டாம் என்று நீ ஏன் தடுக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு கிருஷ்ணர் சொன்னார், நான் உனக்கு புத்தியை கொடுத்திருக்கின்றேன், அந்த புத்தியின் மூலமாக நீதான் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னாராம். அதுக்காக இப்படி நமக்கு பெரிய கஷ்டங்கள் வரும்போது நம்ம எரியாமல் வந்து விடுகின்றது. அப்போது என்ன செய்யலாம் என்றால், காமாட்சி தேவி வழிபாடு, இந்த 6 வார வழிபாடு என்று சொல்வார்கள். காமாட்சி தேவி வழிபாட்டை மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில் உங்களுக்கு நேரிலே செல்வதற்கு வாய்ப்பு இருந்தால் வாரம் ஒரு 6 வாரங்கள் காமாட்சி அம்மனை பிடித்து கொள்ளுங்கள், கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அவருடைய பாதத்தை. நமக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்களை நீக்கி ஒரு தாய் போல் நம்மை காப்பவள் காமாட்சி. காஞ்சி காமாட்சி, மாங்காட்டிலே உரைகின்ற காமாட்சி. இந்த சன்னிதானங்கள் எல்லாம் ஏன் இதற்காக குறிப்பாக இந்த சன்னிதானத்தை சொல்கின்றேன் என்றால், பல நூற்றாண்டுகள் கடந்த ஒரு சன்னிதானம், மிகப்பெரிய ஞானிகளுடைய கால்பட்ட சன்னிதானம். ஆகவே இந்த சன்னிதானத்திலே வந்து அம்பாளை தரிசித்து நம்முடைய குறைகளை சொன்னால் அந்த குறைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகி நம்முடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்கள் பலமிழந்து நமக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கும். ஆகவே 6 வாரங்கள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த 6 வார வழிபாடை எப்படி செய்ய வேண்டும் என்றால், உங்களால் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்றால், இல்லத்திலே காமாட்சி அம்மனுடைய படத்தை வைத்து நன்கு அலங்காரம் செய்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை, வாரத்திலே செவ்வாய் அல்லது வெள்ளி, இந்த 2 நாட்களிலே அம்பாளை பூஜை செய்யுங்கள். முடிந்தால் காமாட்சி அம்மனுடைய சிறிய விக்கிரகம், விரல் கடை அளவு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை வாங்கி அந்த அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து, அம்மா நான் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலே இருக்கின்றேன், என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று அந்த அம்பாளை பிரார்த்தித்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக இந்த பூஜையை செய்கின்றீர்களோ அந்த பூஜை நிறைவேறுவதற்குள்ளாக, அதாவது 6 வாரங்கள் முடிவதற்குள்ளாக உங்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும். இது நான் பலரிடத்திலே பார்த்த ஒரு நிகழ்வு. எனவே இந்த காமாட்சி அம்மன் பூஜையை வாரம் 6 வாரம் செய்து எப்படிப்பட்ட ஜாதக தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தியாகும். இதனை செய்து பாருங்கள். காமாட்சியினுடைய கருணை என்பது அளப்பரியது. காமாட்சி தேவியினுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையிலே நாம் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். தோஷங்கள் என்பது இறைவனுடைய அருட்பார்வை பட்டுவிட்டால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் நீங்கி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷமானது உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.